சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி 72 மாற்றுத்திறனாளிகளுக்கு 30.63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் IELC பார்வையற்றோர் பள்ளியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் முன்னிலை வகித்து பேசினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருடன் இணைந்து 21 பேருக்கு மின்கலன் பொருத்திய நாற்காலி வண்டி, தையல் இயந்திரம், பிரைலி வாட்ச் உட்பட 72 மாற்றுத்திறனாளிகளுக்கு 30.63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பேசுகையில், இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் ஒருங்கிணைத்து தடைகளை தகர்ப்போம், அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாய வளர்ச்சி பாதை அமைப்போம் என்ற இலக்கில் இவ்விழா நடத்தப்படுகிறது. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தளங்களிலும் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத்துகளில் மாற்றுத்திறனாளி ஒருவரை நியமன உறுப்பினராக்க சட்டம் இயற்றியது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதன்கிழமைகளில் ஆட்சியர் அலுவலகத்தில் மட்டும் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் முகாம் புதன், வெள்ளிக்கிழமைகளில் அந்தந்த பகுதி மருத்துவமனைகளில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 190 களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளின் தேவை மற்றும் அவர்களுக்கான திட்டங்கள் சென்றடைகிறதா என வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து வருகின்றனர். மாத உதவித்தொகை, அடையாள அட்டை, உதவி உபகரணங்களுடன் தனியார் நிறுவன பங்களிப்புடன் அதிக அளவில் மின்கல சக்கர நாற்காலி நம் மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் என் நன்றிகள். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் பயின்று எதிர்காலத்தில் சிறந்த அதிகாரிகளாக வர வேண்டும் என பேசினார்.